அதே மாதிரி அதாவது பொய் சொல்றதே டிஃபால்ட்டா சொல்லும் போது ஒண்ணும் பண்ண முடியாது. அது ஒரு இதா சொல்லும் போது. ஏதாவது நமக்கு எதுக்கு வம்பு, அவன் நினைக்கிறத சொல்லிட்டு போயிரும், நம்ம செய்யறது நம்ம செய்வோம் ம். அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை உள்ளவங்க ம். நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு அனவசியம் வம்பு ம். வம்பு வளர்த்து வளர்த்துக்கணும் அப்படின்னு. அதனால இந்த இது வந்து ம். முதல்ல சாம்பிளே எந்த அளவுக்கு கரெக்ட். நான் திமுக வெற்றி பெறும்னு சொன்ன சாம்பிளையும் சொல்றேன், திமுக அந்த அளவுக்கு சீட் வாங்காதுன்னு சொன்ன சாம்பிளையும் சொல்றேன். சாம்பிளே எந்த அளவுக்கு ம். கரெக்ட்ங்கிறது தெரியாது. இந்த சாம்பிள் எப்படி ம். எடுத்தாங்கிறத பார்க்கும்போது அதனுடைய நம்பகத்தன்மையும் நமக்கு வந்து விளங்காது. கடைசியா ம். இறுதியா உறுதியா சொல்ல முடியும்னா 4ஆம் தேதி தாங்க. மே 4ஆம் தேதி தான். ம். அப்பதான் சொல்ல முடியும். அதுதான். ஏன்னா, இதுல இன்டிட்டர்மினேட் ஃபேக்டர் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? 2021 நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது, உறுதியா இப்ப டிஎம்கே தான் வருதுங்க. ஏன்னா அப்படி சொன்னதுக்கு ம். முக்கியமான காரணம் என்னன்னா, இவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு. எடப்பாடி பண்ண மிகப்பெரிய தவறு. இந்த உள்ளிட ஒதுக்கீடு வன்னியருக்குன்னு குடுத்தார். அப்படி குடுத்ததுனால, ம். சவுத்ல கம்ப்ளீட்டா அவங்க காலி ஆயிருவாங்க. நான் சொன்னேன் உங்ககிட்ட. சவுத்ல ஆமா. அவங்க கம்ப்ளீட்டா காலி ம். ஆயிருவாங்க. அவர் எதுக்காக பண்ணாருன்னா, காலி ஆகட்டுமே. ஓபிஎஸ் வந்து ஒண்ணுமில்லாம போயிருவாரே. அவருக்கு அதுதான் குறியா இருந்தது. அவர் ஆமா, ஓபிஎஸ்ஐ ஆமா. பலவீனப்படுத்துவதில் வெற்றி கண்டார். அது உண்மை. தன்னை பலப்படுத்துவதில் வெற்றி கண்டார். அதுவும் உண்மை. ஆனால் அதன் மூலம் ஏடிஎம்கேயை பலவீனப்படுத்தினார் அப்படிங்கிறது உண்மை. சவுத்ல போச்சு. இன்னைக்கும் நான் ம். சொல்றேன். அன்னைக்கு முக்குலத்தோர் வந்து தங்களுடைய அதிருப்திய தினகரனுடைய அமமுக வாக்கு போடுறது மூலம் வெளிப்படுத்தினாங்க. அந்த அதிருப்தி அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு தினகரன் வந்து இவங்க கூட சேர்ந்துட்டாருங்கிறதுனால அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இவருக்கு ஏடிஎம்கே ஓட்டு போட போறது இல்ல. அந்த அதிருப்தி அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அது வந்து இட் வாஸ் a காஸ்ட்லி மிஸ்டேக் இவர் பண்ணது. அப்ப சசிகலா வந்து எதுவும் பிரிப்பாங்களா? சசிகலா எதுவும் பிரிப்பாங்களா? சசிகலா ஓட்ட பிரிப்பாங்க. சசிகலா ஓட்ட பிரிப்பாங்க. ம். ஓபிஎஸ் இருக்கிறதுனால அந்த ஓட்டெல்லாம் இப்ப டிஎம்கேக்கு போகும். முந்தைய அமமுக போனது இப்ப ம். 2 விதமா பிரியும். சசிகலாவுக்கும் ம். டிஎம்கேக்கும் போகும். அதனால இப்பயும் சவுத்ல வந்து நான் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். நேர்மையான தேர்தல்கள் நடந்தால், இதுக்கு மேல சொல்லக்கூடாது. நேர்மையான ம். தேர்தல் நடந்தால், இந்த தேர்தல்ல சவுத்ல வந்து டிஎம்கே வந்து ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெறும். கோவை மண்டலத்துல ம். புதுசா இடத்த பிடிக்கும். இதுல வந்து சேலம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து புதுசா இடத்த வந்து பிடிக்கும். கோவை மண்டலம் சேலமும் சேர்ந்தது தான். தஞ்சாவூர்ல ம். தங்களை தக்க வச்சுக்கிடுவாங்க. சென்னை வந்து ம். அவர்களுடைய கோட்டையாக தொடரும். ஆனா சென்னையில இவங்களுக்கு பதிலா ஏடிஎம்கேக்கு பதிலா இவர் விஜய் வந்து 2வது விஜய். ஃபோர்ஸா வரலாம். ஆமா 2வது ஃபோர்ஸா வரலாம். ம். அது இப்ப இவ்வளவுதான். பெரம்பூர்ல அந்த பெரம்பூர்ல மட்டும் விஜய் ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து கணிப்புலாம் சொல்றாங்களே. நான் கருத்து கணிப்பு பத்தி பேசாதீங்க. நான் கருத்து கணிப்புல ஒன்றும் ம். அவ்வளவு தூரத்து ரிலே பண்ணி எதையுமே நினைக்கிறது இல்லை. அதனால ம். அதாவது இல்ல வேணும்னே இப்ப இப்ப செய்யறாங்க, அவங்க தவறு ம். செய்ய முடியும். ம். 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 இல்ல புரியுது. அவங்க நோக்கம் அதுவா இருக்குன்னு கூட நீங்க சொல்லல. எடுக்கிற மெத்தட்லயே அது பிரச்சனையாகுங்கிறீங்க. ஏன்னா விஜய்க்கு 18 சீட் 20 சீட்லாம் இடங்கள் குடுத்து வச்சிருக்காங்களே.